ஹாய் கைஸ், வெல்கம் டு நிலா டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என் டு என் ப்ராஜெக்ட் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்மார்ட் ஹோம் யூசிங் டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் நேம். ஆல்ரெடி சிமுலேஷன் லேயர் அப்படிங்கிறதுல வாக்வி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அண்ட் செகண்ட் கிளவுட் லேயர் அப்படிங்கிறதுல திங்க் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நவ் கமிங் டு தி தேர்ட் வீடியோ, யூனிட்டி 3D லேயர் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த யூனிட்டி அப்படிங்கறது நம்ம எதுல பண்ணணும், இந்த யூனிட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. யூனிட்டியோட பேசிக் டுட்டோரியல், அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணும், அது என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் யூனிட்டினா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நான் இப்போ யூனிட்டியை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. டைரக்ட்லி நான் என் டு என் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால டைரக்ட்லி நான் ப்ராஜெக்ட்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆக போறேன். ஸோ அதனால நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஓகே, ஸோ இப்போ யூனிட்டி அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி யூனிட்டி அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதுல நம்ம போக வேண்டிய முக்கியமான சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா யூனிட்டி ஹப் அப்படிங்கிறத நம்ம போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த யூனிட்டி ஹப் அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ள யூனிட்டி வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி லைசன்ஸ் வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோல தனியாக கொடுத்துருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு யூனிட்டி ஹப் அப்படிங்கிறது இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்து நான் ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க உங்களுக்கு இன்ஸ்டால்ஸ்ல ஏதாவது ஒரு எடிட்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்ஸா இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ 2021 இருக்கு, வேண்டாம். கரண்ட் எடிட்டரா இருக்கிற 6000 இந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் பண்ண போறது யூனிவர்சல் 3D அப்படிங்கிற ஒரு 3D டிஜிட்டல் ட்வின் தான் நான் பண்ண போறேன். 3D அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேம் நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூனிட்டி இன்ஜின் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது உங்களுடைய ரேம் பொறுத்து, உங்களுடைய கிராபிக்ஸ் கார்டு பொறுத்து எவ்வளவு தூரம் எவ்வளவு சீக்கிரம் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். நான் 16 GB ரேம் யூஸ் பண்றேன். ஸோ அதனால என் லேப்டாப் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. நீங்க அதை விட கம்மி ஸ்பெக்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட். ஓகே, சப்போஸ் இந்த விண்டோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா மினிமைஸ் பண்ணி பாருங்க. பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஷோ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க இதை கிளிக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகி காட்டியிருப்பாங்க. நீங்க மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் குள்ள போகணும்னா யூனிட்டி ஹப் ஓபன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு உள்ள போயிடும். ஓகே, ஸோ இது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, எனக்கு யூனிட்டி இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா ஹைரார்கி விண்டோ, சீன் விண்டோ, கீழே இருக்கிறது கேம் விண்டோ, கன்சோல், ப்ராஜெக்ட் விண்டோ, அனிமேட்டர், இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்ற நிறைய விண்டோஸ் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. லே அவுட் கிளிக் பண்ணி டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த சைட்ல ஹைரார்கி விண்டோ, சீன் விண்டோ அண்ட் கேம் விண்டோ, திஸ் இஸ் ஃபார் இன்ஸ்பெக்டர் விண்டோ, ப்ராஜெக்ட் விண்டோ அண்ட் கன்சோல் விண்டோ இப்படிதான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இந்த சாம்பிள் சீன்ல பாத்தீங்கன்னா மெயின் கேமரா, லைட் அண்ட் குளோபல் வால்யூம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீன் ஃபைல்ல தான் நம்ம பண்ண போறது எல்லாமே இங்க தெரியும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த ஹைரார்கி விண்டோ அப்படிங்கிறது கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ற கேம் ஆப்ஜெக்ட் இந்த சீன் விண்டோல தெரியும். இந்த சீன் விண்டோல இருக்கிற கேமரா எதை கேப்சர் பண்ணுதோ அது கேம் விண்டோல தெரியும். ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்ட்டுக்குமே அதோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் விண்டோ, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் விண்டோ அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற விண்டோல அசெட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பேக்கேஜஸ் மூலமா தான் யூனிட்டி அப்படிங்கிறது ரன் ஆகுது. ஸோ இது நம்ம தொட வேண்டாம். இந்த அசெட்ஸ் அப்படிங்கிறது கேம் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கேம்ல காரோ, ட்ரீயோ, வீடோ ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அது அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அசெட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் விண்டோ அப்படிங்கிறது தான் போக வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி டாபிக். ஸோ ஹைரார்கி விண்டோ இருக்கு, நான் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு 3D ஆப்ஜெக்ட் பிளேன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ என்னுடைய கேம் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். என் கேம் ஆப்ஜெக்ட் எங்க ஷோ ஆகுது அப்படின்னா எனக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிளேன். ஸோ இந்த மவுஸ் மூவ்மெண்ட் வச்சு நீங்க இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இது மூவ் பண்றது, வியூ பண்றது, ரொட்டேட் பண்றது, ஸ்கேல் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஸ்கேல் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிட்டு என் ஷீட்டை கொஞ்சம் பெருசா
விரிச்சு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து வீடு வைக்க போறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறத என்னுடைய டிஜிட்டல் ட்வின் ப்ராஜெக்டா இருக்கும் பொழுது நான் இந்த இடத்துல ஒரு வீடு தான் நான் கிரியேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த வீடை கிரியேட் பண்றதுக்கு நீங்க 3D டிசைனிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, பிளெண்டர் மாயா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க டேரக்டாவே நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம், கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம். இல்ல அப்படின்னா நம்ம கூகுள்ல யாராவது பண்ணி வச்சிருக்கிற அந்த இதை டவுன்லோட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணலாம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் இங்க கூகுள்ல யாராவது ஒருத்தங்க ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி இங்க இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல போயிட்டு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மை அசெட்ஸ். ஓகே, ஸோ இந்த அசெட்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கூகுள்ல இருந்து இல்ல இன்டர்நெட்ல இருந்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க கிடைக்கும். இனிமேதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட்ல எடுக்க போறீங்க அப்படின்னா அசெட் ஸ்டோர் அப்படிங்கறது நீங்க கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க அசெட் ஸ்டோர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அசெட் ஸ்டோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியது, நீங்க சைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுடைய யூனிட்டி சைனினும் இந்த சைனினும் சேமா இருக்கணும், அப்படின்னா சிங்க் ஆகும். நான் பண்ண போறது ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறதுனால ஹோம் அப்படிங்கறத கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஒன்ஸ் என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கீழே 3D மாடல்ஸ் ஆன ஹோம்ஸ் எல்லாமே இங்க வர ஆரம்பிக்குது. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க $30 $94 அப்படின்னு சொல்லிட்டு டாலர்ஸ்ல பே பண்ண சொல்றாங்க. ஸோ பேயிங் ஆப்ஷன்ஸ் இல்லாம போகணும்னா இந்த பிரைஸை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற ஹவுசஸ் மட்டும் இங்க ஷோ ஆகும். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஃப்ரீயா இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல எந்த ஹவுஸ் வேணுமோ நீங்க அதை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி எந்த ஹவுஸ் எடுக்கிறேன்னா இந்த ஃபர்னிஷ்டு கேபின் அப்படிங்கிற இந்த ஹவுஸ் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் அப்படிங்கறத பண்ணிருக்கிறேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்ன்னு அங்க காட்டாது. இந்த இடத்துல ஓப்பன் இன் யூனிட்டின்னு எனக்கு வரும், உங்களுக்கு ஆட் அசெட்ஸ் அப்படின்னு வரும். சரியா? எனக்கு டைரக்டா ஓப்பன் இன் யூனிட்டின்னு வந்தது, உங்களுக்கு நீ ஆட் அசெட்ஸ் அப்படிங்கறது வந்துடும். அந்த இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் யூனிட்டின்னு மாறிடும். ஓகே, நான் இங்க ஓப்பன் இன் யூனிட்டி அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய யூனிட்டில பேக்கேஜ் மேனேஜர் ஓப்பன் ஆகி அந்த ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கு. ரெஃப்ரெஷ் ஆனோடனே இந்த ஃபர்னிஷ்ட் கேபின் அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதான் என்னுடைய டவுன்லோட் எல்லாமே ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கிறேன், ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் காட்டல. இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணணும். இம்போர்ட். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அசெட்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு புதுசா ஒரு ஃபோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோல்டர்ல ஃபர்னிஷ்ட் கேபின் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு போறேன். இந்த இடத்துல ப்ரீஃபேப் அப்படிங்கிற இருக்கிற இந்த ஃபோல்டர்ல தான் எனக்கு எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸுமே உள்ள இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாத்துட்டீங்கன்னா எனக்கு எல்லாமே என்ன கலர்ல இருக்குன்னா பிங்க் கலர்ல எனக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய மெட்டீரியல்ஸ் ஸ்கிரிப்ட் சீன் மெஷ்ல போயிட்டு மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இத நேச்சர் ஸ்பீட் ட்ரீ சம்திங் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்படியே சேஞ்ச் ஆகல அப்படின்னா ஃபர்னிஷ்ட் கேபின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு விண்டோ ரெண்டரிங் பைப்லைன் கன்வெர்ட்டர் அப்படிங்கறத கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாம் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வேற வெர்ஷன்ல இருக்கிறதுனால இந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகல, அதனால கன்வெர்ட் பண்றேன். இனிஷியலைஸ் கன்வெர்ட்டர், சேவ் அண்ட் கண்டினியூ. And initialize and convert. Conversion complete. Okay, cancel பண்ணிக்கிறேன். Again I am going prefab, mesh, materials, select
ஸ்டாண்டர்ட். select window rendering render pipeline, initialize converter, save and continue. Initialize and convert. ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் விண்டோ ரெண்டரிங் ரெண்டர் பைப்லைன் கன்வெர்ட்டர் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு கன்வெர்ட் அசெட்ஸ் இனிஷியலைஸ் அண்ட் கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ இது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வீடு நான் எடுத்து வச்சப்போ ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்ல இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டீங்கன்னா எனக்கு வீடு நார்மலா எனக்குடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள ஆட் ஆகி கலர்ஸ் எல்லாம் கரெக்டா இங்க வந்துருச்சு. சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த வீடு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது வேண்டாம், இந்த பில்டிங் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அந்த பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் சேம் தான், டெலீட் கொடுத்துடுறேன். டெலீட். prefab building delete. இந்த பில்டிங் எடுத்து வைக்கிறேன், இந்த பில்டிங் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு பில்டிங்ஸ் இங்க இருக்கு, நான் இங்க எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கும் பொழுது இந்த பில்டிங்ல எல்லா இதுவுமே ப்ராப்பரா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எம்டி பில்டிங்ஸ் மட்டும் இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சது, டெலிட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்பரா எடுத்து வச்சிருக்கிற இந்த பில்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்டர் ஆஃப் தி ஷீட்ல நான் இங்க வச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறது. நம்ம வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஜூம் இன் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இது பெட்ரூம், அது ரெஸ்ட் ரூம், ஸோ இது டைனிங் ஹால், டிவி, சோஃபா, கிச்சன், ஃப்ரிட்ஜு எல்லாமே இந்த வீட்டில் பக்காவா இருக்கு. ஸோ இதுல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறத கொண்டு வந்து பண்ண போறோம். ஓகே, ஸோ யூனிட்டில நான் எப்படி வீடு அப்படிங்கறத ஒன்று கொண்டு வந்து அப்படிங்கிறத பாருங்க. நான் மறுபடியும் திரும்பவும் ரீகேப் மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு அசெட்ஸ் நான் எடுத்து வைக்கிறோம். அசெட்ஸ் ஸ்டோர் போகாம நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அசெட்ஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன். விண்டோ, பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், மை அசெட்ஸ். இந்த மை அசெட்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அசெட்ஸ் தான் வரும். ஸோ இந்த அசெட்ஸ்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ, ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறது என்ன வேணுமோ அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். ஸோ நான் பிக் ஓக் ட்ரீ அப்படிங்கிறது இருக்கு. இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணாதது இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால மறுபடியும் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க சைஸ் பார்த்துக்கலாம் எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படிங்கிறது. இம்போர்ட் டு தி ப்ராஜெக்ட்ஸ், இம்போர்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா இதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நோ அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஜஸ்ட் அதுல ஸ்கிரிப்ட் இருக்கு நிறையா. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லாம் இந்த இதுக்கு எடிட்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்தணுமா அப்படிங்கிறது மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால நாங்க அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நான் ட்ரீ மட்டும் தான் எடுத்து வைக்க போறேன். என்னுடைய மெயின் பர்பஸ் வந்து ஸ்மார்ட் ஹோம் தான். ஸோ அதுதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எனக்கு இங்கே வந்துடுச்சு. புதுசாக ஒரு ஃபோல்டரும் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏஎல்பி அசெட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ப்ரீஃபேப் அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு இங்கே பிக் ஓக் ட்ரீ அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இந்த வெர்ஷனுக்கு இது சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் இப்போ இப்படி எடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக என்ன கலர்ல இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு, கலர்ஸ் வந்து வரல. அப்போ நான் என்ன பண்ணலாம், ப்ரீஃபேப்குள்ள போய் மாடல்ஸ் எடுக்கிறேன். ஆனால் அதே மாதிரி கலர்ஸ் வரல அப்படின்னா இந்த மெட்டீரியல் இங்கே தான் என்ன இருக்கு, கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்ஸ் நீங்க இங்க ஷேடர்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி சேஞ்ச் ஆகல அப்படின்னா யூ ஹாவ் டு கன்வெர்ட். ஓகே, ஸோ அப்போ நான் நாளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு விண்டோ ரெண்டரிங் ரெண்டர் பைப்லைன் கன்வெர்ட்டர்
சாரி, ரெண்டர் செட்டிங், மெட்டீரியல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும், அனிமேஷன்ஸ் இருந்து அப்கிரேட் பண்ணணும், மெட்டீரியல் கன்வெர்ட்டர் அப்கிரேட் பண்ணணும், இனிஷியலைஸ் கன்வெர்ட்டர். ஸோ இனிஷியலைஸ் கன்வெர்ட்டர் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இனிஷியலைஸ் ஆகுது. ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இனிஷியலைஸ் அண்ட் கன்வெர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இங்க ட்ரீஸ் வந்து மறுபடியும் எனக்கு அதே கலர்ல வர ஆரம்பிக்கும். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா எனக்கு மாறிடுச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரீயோட கலர்ஸ், ஆக்சுவல் கலர் அப்படிங்கிறது எனக்கு இங்க வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த கலர் எனக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகல, இல்லை கரெக்டு தான். ஸோ இந்த கலர் எனக்கு ஒயிட் கலர்ல இங்க ஷோ ஆயிருக்கு. ஸோ இதோட அப்டேட் வந்து நீங்க மறுபடியும் கன்வெர்ட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணா கூட உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை, எனக்கு இங்கே ட்ரீ அப்படிங்கிறது இங்கே ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இதில் டைரக்ஷன் லைட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த குளோபல் வால்யூமையும் ஆஃப் பண்ணிடலாம், டைரக்ஷன் லைட் ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ட்ரீ வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடும் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீட்டில் நம்மளுடைய வாக்வில வந்துச்சு பார்த்தீங்களா அந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை எப்படி நம்ம திங்ஸ்பீக்கு கொண்டு போனோம், திங்ஸ்பீக்ல இருந்து டைரக்டா எப்படி யூனிட்டியை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ.